வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபிணி. இப்போ நம்ம இந்த வகுப்பில் 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 9 தான் பார்க்க போகிறோம். குன்றென நிமிர்ந்து நில். இதில் முதலாவதாக உள்ள செயல் பகுதி உயிர் குணங்கள். இதில் என்ன இருக்குன்னா, மனிதனுக்குள் நிறைந்திருக்கக்கூடிய பண்புகளை தான் இந்த பாடல் மூலமாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் கன்னிப்பாவை என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஆசிரியர் பார்த்தோம்னா இறையரசன். இது டைரெக்டாக நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் இந்த பாடலில் உள்ள சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம். பாடல் பாருங்கள். அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம். வெகுளி அப்படின்னா சினம். வெகுளி சினம். நாணம். நிறை, அழுக்காறு. நிறை அப்படின்னா நிறைவாக இருக்கிறது, அதாவது மேன்மையாக இருக்கிறது. நிறைனா மேன்மை, உயர்ந்த. அழுக்காறு அப்படின்னா பொறாமை. பொறாமை குணம். ஓகேங்களா. எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறை, மதம். பொறை அப்படின்னா பொறுமை. அழுக்காறுனா பொறாமை. பொறை அப்படின்னா பொறுமை. மதம் அப்படின்னா கொள்கை. மதம் அப்படின்னா கொள்கை. கடைபிடிகள். இவைகளையெல்லாம் பின்பற்றுதல். அதற்கடுத்து பொச்சாப்பு அப்படின்னா சோர்வாக இருக்கிறது. ஓகேங்களா. சோர்வு. மானம், அறம், வெறுப்பு, உவப்பு. உவப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. வெறுப்புனா வெறுக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது. உவப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. ஊக்கம், மையல். மையல் அப்படின்னா விருப்பம். வென்றி, இகல். வென்றி அப்படின்னா வெற்றி பெறுதல். இகல் அப்படின்னா பகை. வென்றி அப்படின்னா வெற்றி. இகல் அப்படின்னா பகை. ஓகேங்களா. அதுக்கடுத்து இளமை, மூப்பு. இளமை, முதுமை. மறவி, ஓர்ப்பு. மறவி அப்படின்னா மறதி. ஓகேங்களா. மறதி. ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல். இன்ன பிற மண்ணும் உயிர்குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி. இந்த உயிர்குணங்கள் எல்லாம், உயர்ந்த குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி. இறைமகன் வந்திருக்க, அந்த இறைவனை வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ. புறப்படு புன்னகை நீ பூத்தேலோ ரெம்பாவை. இந்த பாடல் பாவை நூலை தழுவி கன்னிப்பாவை என்ற நூலை எழுதியிருக்காங்க. அதாவது பாவை நூல்களில் எப்படி இருக்குன்னா, காலையில் இறைவன் வந்தவுடனே இறைவனை காண்றதுக்காக அந்த பெண்கள்லாம் போவாங்க. அப்போ பெண்கள் மற்ற பெண்களை எழுப்புவாங்க. ஓகேங்களா. அது சம்மந்தமான கருத்துக்கள்லாம் அந்த பாவை நூல்களில் இருக்கும். அதை தழுவி தான் இந்த பாடலில் நம்மளுக்கு பெண்ணை எழுப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பொருள் பாருங்கள். சொல்லும் பொருளும் நிறை, மேன்மை, பொறை, பொறுமை, பொச்சாப்பு, சோர்வு, மயல், விருப்பம், ஓர்ப்பு, ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு, பொறாமை, மதம், கொள்கை. மதம் அப்படின்னா கொள்கை. இகல், பகை, மண்ணும், நிலை பெற்ற. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாவை நூல்கள் பற்றின விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்கழி திங்களில், மார்கழி மாதத்தில் பொழுது முடியும் முன்னரே பெண்கள் எழுந்து பிற பெண்களை எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். ஓகேங்களா. அவ்வாறு திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலை திருப்பாவை. அதே போல் சிவபெருமானை வழிபடக்கூடிய பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல்கள் திருவெண்பாவை. நூல் திருவெம்பாவை. இதனை இயற்றியவர் மாணிக்கவாசகர். நூல்வெளி பாருங்க. இறையரசனின் இயற்பெயர் சேசுராசா. ஓகேங்களா. கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தவர். நமக்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பாடல் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை என்னும் நூலை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை இவர் எழுதியிருக்காரு. அதிலிருந்து ஒரு பாடல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒன்வேர்டு பாருங்கள். அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறு அப்படின்னா பொறாமை. பொறாமை கொள்ளக்கூடாது. ஓகேங்களா. நமக்கு நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு. ஓகேங்களா. இன்பம், துன்பம். இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் கூட்டல் எல்லாம், குணங்கள் எல்லாம். இல் கூட்டல் ஏ, லே என புணரும். குணங்கள் எல்லாம். ஓகேங்களா. பொறுத்துக. நிறை, மேன்மை. பொறை அப்படின்னா பொறுமை. மதம், கொள்கை. மையல், மையல் அப்படின்னா விருப்பம். ஓகேங்களா.
அதுக்கடுத்து இளைய தோழனுக்கு. இதனுடைய ஆசிரியர் மு. மேத்தா அவர்கள். இது வந்து எளிய நடையில் தான் இருக்குது. இதனுடைய பொருள் வந்து சொல்லும் பொருளும் கொடுக்கல. இது எளிய நடையில் இருக்கனால இது ஒரு தடவை வாசித்து விட்டாலே போதும். இதனுடைய ஆசிரியர் மு. மேத்தா அவர்கள். இது வந்து நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது, அதனால் நூல்வெளி மட்டும் பார்த்துக்கலாம். வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் இந்த மு. மேத்தா அவர்கள். புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர். ஓகேங்களா. இவர் இயற்றிய நூல்கள் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா போன்றவை இவர் இயற்றிய நூல்கள். அது மட்டுமல்லாமல் திரையிட இசை பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓகேங்களா. இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. ஓகேங்களா. மு. மேத்தா கவிதைகள் என்னும் நூலிலிருந்து தான் நம்மளுக்கு ஒரு பகுதி கவிதையாக வந்திருக்கு. ஓகேங்களா. அதில் வந்து டைரெக்டாகவே சொல்லு இருக்கனால நம்மளுக்கு வந்து அதை வந்து பார்க்க தேவை கிடையாது. ஓகேங்களா. அதுக்கடுத்து இது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உன்னுடன் நீயே டேஸ் கொள், கை குலுக்கி கொள். அதாவது கை குலுக்க யாரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கி கொள். ஓகேங்களா. நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல் தான் இந்த கவிதை பாடல், நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கவிதை பாடல். ஓகேங்களா. கவலைகள் டேஸ் அல்ல, கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. தூக்கி சுமந்து கொண்டே இருப்பதற்கு கவலைகள் வந்து கை குழந்தைகள் அல்ல. ஓகேங்களா அப்படின்ற. அதுக்கடுத்து விழித்தெழும், பிரித்தெழுக. விழித்து கூட்டல் எழும், விழித்து கூட்டல் எழும், விழித்தெழும். ஓகேங்களா. இதில் உள்ள தூள உள்ள உகரம் கேட்டுரும். அதுக்கடுத்து இத்து கூட்டல் ஏ தே என புணரும், விழித்தெழும். ஓகேங்களா. போவதில்லை, போவது கூட்டல் இல்லை, போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது, படுக்கை கூட்டல் ஆகிறது. ஓகேங்களா. படுக்கை கூட்டல் ஆகிறது. ஓகே. ஐவரின் எவ்வும் என்ற விதிப்படி இங்கே உடம்படுமை யா பெற்று புணரும். ஓகேங்களா. படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கூட்டல் கொண்டு, தூக்கி கொண்டு. இகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா. தூக்கி கொண்டு. விழித்து கூட்டல் எழும், விழித்தெழும். இதில் உள்ள உகரம் போயிடும், தூள உள்ள உகரம் கெட்டுரும். அப்போ இத்து கூட்டல் ஏ தே என புணரும், விழித்தெழும். ஓகே. அதுக்கடுத்து சட்டமேதை அம்பேத்கர். இது வந்து நம்மளுக்கு தமிழ் சிலபஸில் கிடையாது இந்த பாடப்பகுதி. இருந்தாலும் நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் இது வருது, அதனால் வந்து இந்த பாடப்பகுதியை நம்ம முழுமையாக பார்த்துக்கலாம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், அதாவது பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள். இவர் வந்து சமூக சீர்திருத்தவாதியாக மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் பன்முக திறமை கொண்டவராக விளங்கியிருக்கார். இவருடைய பிறப்பு பாருங்கள், 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஆகிய இந்த இணையாருக்கு 14வது குழந்தையாக பிறந்திருக்காங்க. ஓகேங்களா. 14வது குழந்தையாக பிறந்திருக்காரு. இவருடைய ஊர் வந்து மகாராட்டிர மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பவாதே என்பது தான் இவருடைய ஊர். இவருடைய தந்தை வந்து இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தவர். ஓகேங்களா. கல்வி பாருங்கள். அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வி படிப்பை வந்து தொடங்கியிருக்காரு. இவர் வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்ததால் பல அவமானங்கள் இன்னல்கள் எல்லாம் சந்திச்சிருக்காரு. இவருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா மகாதேவ் அம்பேத்கர். ஓகேங்களா. மகாதேவ் அம்பேத்கர் தான் இவருடைய ஆசிரியர். இவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக தம்முடைய பெயரான பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர், இதுதான் இவருடைய இயற்பெயர். இதை வந்து எப்படி மாற்றியிருக்காரு, பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஆசிரியர் பெயரை இணைத்து இப்படி பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். இவர் 1904ஆம் ஆண்டு குடும்பத்தோடு மும்பைக்கு வந்துட்டாங்க. அங்கு எல் பின்ஸ்டன் என்ற உயர்நிலை பள்ளியில் தன்னோட கல்வி படிப்பை வந்து தொடர்ந்துருக்காரு. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்து 1907ஆம் ஆண்டு தமது பள்ளி படிப்பை முழுமையாக முடித்து விட்டார். தமது பள்ளி படிப்பை முடித்துட்டு அதுக்கடுத்து
பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் அந்த மன்னருடைய அரண்மனையிலேயே உயர் அலுவலராகவும் பணியாற்றியிருக்கார். அமெரிக்காவில் உயர்கல்வி. பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றிருக்காரு. அங்கே கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். அதன் பிறகு 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். அதற்கடுத்து இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை எழுதி அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டிருக்காரு. அதுதான் அம்பேத்கரோட முதல் புத்தகம். ஓகேங்களா, அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் புத்தகம் அதுதான், இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் புத்தகம். அதன் பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. ஓகேங்களா. அதுக்கடுத்து 1920ஆம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். அங்கிருந்து பல நூலகங்களில் தமது பெயரை பதிவு செய்து கொண்டு நூலகம் திறக்கும்போது முதல் ஆளாகவும் நூலகம் மூடும்போது கடைசி ஆளாகவும் வெளிவருவார். ஓகேங்களா. அத்தகைய அயராத உழைப்பின் காரணமாக 1921ஆம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். அதாவது 1923ஆம் ஆண்டு அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். இவருடைய சமூக பணிகள். படிப்பை முடித்து இந்தியா திரும்பியிருக்காரு. இந்தியாவுக்கு வந்த உடனே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும் இல்லையா, அதில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பினை நிறுவியிருக்கார். 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களோட முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவியிருக்காரு. இவருடைய பொன்மொழிகள் பாருங்க. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. ஒன்று அறிவு, 2வது சுயமரியாதை, 3வது நன்னடத்தை. இது இவருடைய பொன்மொழிகள். இவர் நிறுவிய ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமுதாய உரிமைக்காக போராடி இருக்காரு. ஓகேங்களா. 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் என் மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியுள்ளார். இப்பொழுது லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக போகிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, 1930ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம். இதில் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒடுக்கப்பட்டோருக்கான தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தியிருக்காரு. இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க இன்னொரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை திட்டம் வழங்கப்பட்டது. இதை காந்தியடிகள் மறுத்திருக்காரு. ஓகேங்களா. இதற்காக அவர் காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்காரு. இதன் விளைவாக 1931ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் நாள் காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதுதான் பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா. அது என்னன்னா, ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. தனி வாக்குரிமை ஒடுக்கப்பட்டோருக்கு வழங்காமல் பொது வாக்கெடுப்பில் அவங்களுக்குன்னு ஒரு தனி தொகுதி ஒதுக்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம் என அழைக்கப்பட்டது. அதுக்கடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி. இந்த கட்சி அம்பேத்கர் தோற்றுவித்த கட்சி. அதாவது 1935ஆம் ஆண்டில் மாநில சுயாட்சி வழங்குவதற்காக இந்திய அரசாங்கம் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. மாநில சுயாட்சி நிறைவேற்றுவதற்காக இந்திய அரசாங்கத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இவர் ஏழைகளோட நலனுக்காக இவர் கட்சியில், அதாவது தேர்தலில் போட்டியிட நினைச்சிருக்காரு. அதற்காக சுதந்திர தொழிலாளர் என்ற கட்சியை தொடங்கி
அதன் மூலம் தேர்தலில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்றதும் இல்லாமல் அவருடைய கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வெற்றி பெற்றனர். ஓகேங்களா. தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் அவர்கள் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதியையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1927ஆம் ஆண்டு துவங்கியிருக்கார். சமாஜ் சமாத சங்கம் எனும் அமைப்பையும் உருவாக்கியிருக்காரு. எதற்காகனா சமத்துவ சமுதாயத்தை அமைக்கக்கூடிய நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் என்ற அமைப்பினை உருவாக்கியிருக்காரு. 1930ஆம் ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி அதில் வெற்றியும் கண்டார். இதில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றி. அதாவது இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. அதில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக அம்பேத்கரும் அவருடன் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டனர். ஓகேங்களா. அப்படின்னு இந்த செய்தி குறிப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அரசியலமைப்பில் அம்பேத்கரோட பங்கு. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் விடுதலை பெற்றது. விடுதலை பெற்ற உடனே அமைந்த அரசு, அதாவது ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்டார். ஓகேங்களா. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒன்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு. அதன்படி அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவை உருவாக்கியிருக்காங்க. 7 பேர் கொண்ட ஒருவர் அம்பேத்கர், அவர் தான் தலைமை பொறுப்பு. மீதி 6 பேர் யாருன்னா கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதாராவ், DB கைதா, இவங்க 6 பேரும் சேர்த்து மொத்தம் 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. இக்குழு தனது அறிக்கையை 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21இல் ஒப்படைத்தது, அதனுடைய அறிக்கையை. ஓகேங்களா. இந்த குழு அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து, ஓகேங்களா, அந்த நாடுகள் மக்களாட்சி நடைபெற்ற பல நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு எது எது பொருந்துமோ அந்த சட்டக்கூறுகளில் எல்லாமே இந்திய அரசியலமைப்பில் இந்திய அரசியலமைப்பு வரைவில் இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு சேர்த்துருக்கு. ஓகேங்களா. பிற நாடுகள் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் மக்களாட்சி நடைபெறுதோ அந்த நாடுகளில் உள்ள சட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதில் இந்தியாவுக்கு எது பொருந்துமோ அதை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் இவங்க சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களை ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம் ஏற்றியிருக்காங்க. ஓகேங்களா. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கும் ஒரு மிகச்சிறந்த சமூக ஆவணமாக இருக்குது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது. அதுக்கடுத்து புத்த சமயம் மீது பற்று. அம்பேத்கர் புத்த சமய கொள்கையின் மீது மிக ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு. இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவியின் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்துட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். ஓகேங்களா. லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். எப்பொழுது? 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் அவருடைய மறைவுக்கு பின்னால் 1957ஆம் ஆண்டு வெளியானது. அவர் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் காலமானார். அவருடைய மறைவுக்கு பின்னாடி இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஓகேங்களா. ஒன்வேர்டு பாருங்கள். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள். பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமையை மாற்ற அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது. பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு. ஓகேங்களா. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். ஓகேங்களா.
அதுக்கடுத்து அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியோட பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஸ் சென்றார், லண்டன் சென்றார். எப்பொழுது? 1920ஆம் ஆண்டு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பால்மனம். இது இதனுடைய ஆசிரியர் ராஜலட்சுமி அவர்கள். இது நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் நூல்வெளி மட்டும் பார்த்துக்கலாம். கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. ஓகேங்களா. இவங்க சிறுகதைகள், புதினங்கள், குறும்புதினங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடகங்கள் முதலியவற்றை எழுதியுள்ளார். இவரது அன்னை பூமி என்னும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது. ஓகேங்களா. அதுக்கடுத்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினையும் பெற்றுள்ளார். உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பால்மலம் என்னும் இந்த கதை ஆ வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அடுத்து அணி இலக்கணம். செயலுக்கு அழகு தரக்கூடியது இந்த அணி. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அணியில் உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரிதி மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணினா ஒரு உவமையை மட்டும் கூறி அதில் உள்ள கருத்தை அந்த உவமை மூலமாக பெற வைப்பாங்க. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கருத்தை பெற வைப்பது தான் பிரிது மொழிதல் அணி. அதை இங்கே ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக விளக்கியிருக்காங்க பாருங்க. மலையப்பன் என்பவர் சிறந்த உழைப்பாளி. ஆனால் அவர் தனது உடல் நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான். அடிக்கடி நோய்வாய்ப்படுவான். ஒருமுறை நோயிற்றிருந்த அவனை பார்க்க வந்த உறவினர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ற உவமையை மட்டும் சொல்லியிருக்காரு. அதன் மூலம் மலையப்பன் புரிந்து கொண்டார். என்ன புரிந்து கொண்டார்? உடல் நலம் இருந்தால்தான் நம்ம உழைக்க முடியும். ஓகேங்களா. உடல் நலத்தில் இனிமேல் போதிய அக்கறை செலுத்துவேன் என்றார் மலையப்பன். அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதுபோல் உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும். ஓகேங்களா என்று சொல்ல வந்த உறவினர் உவமையை மட்டும் கூறி, இந்த உவமையை மட்டும் கூறிவிட்டு சொல்ல வந்த கருத்தை அந்த மலையப்பன் தானாகவே புரிந்து கொண்டார். இவ்வாறு உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது தான் பிரிது மொழிதல் அணி. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது இக்குறளோட உவமை என்னன்னா, நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, அதுபோல் கடலில் ஓடக்கூடிய கப்பல் நிலத்தில் ஓடாது. இந்த உவமையை மட்டும்தான் இந்த குறள் கூறுகிறது. அது மூலமாக நம்மளுக்கு என்ன கருத்து விளங்குது? ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் இருந்து தான் வெற்றி பெற முடியும். தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் இருந்து வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் என்ற கருத்தை இந்த உவமை மூலமாக நம்மளுக்கு விளக்குறாங்க. வள்ளுவர் விளக்குறாரு. எனவே இந்த குறட்பால நம்மளுக்கு பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. ஓகேங்களா. அதற்கடுத்து வேற்றுமை அணி. வேற்றுமை அணி என்பது இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு ஒரு கருத்தின் மூலமோ அல்லது ஒரு செயலின் மூலமோ ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டது என்று காட்டுவது தான் வேற்றுமை அணி என்பர். அதாவது எடுத்துக்காட்டாக தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையது. இது தேனுக்கும் சர்க்கரைக்கும் உள்ள ஒற்றுமை. இனிப்பு சுவை உடையது என்பது தேனுக்கும் சர்க்கரைக்கும் உள்ள ஒற்றுமை. ஆனால் அவற்றுள் தேன் உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும் அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஒற்றுமையை கூறிட்டு அதற்கடுத்து அதே ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டது என்று காட்டுறாங்க இல்லையா. ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவது தான் வேற்றுமை அணி என்பர். அதாவது வெள்ளை சர்க்கரைக்கும் தேனுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை உண்டு. அந்த ஒற்றுமை தான் இனிப்பு சுவை. அது ஒன்று, அதாவது தேன் உடலுக்கு நன்மை செய்யும், மற்றொன்று வெள்ளை சர்க்கரை தீங்கு செய்யும். இது வேற்றுமை. இவ்வாறு இரண்டு பொருள்களுக்குள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது தான் வேற்றுமை அணியாகும். ஓகேங்களா. இதற்கு ஒரு குறள் பாருங்கள். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதாவது தீயினால் சுட்ட புண் தீயினால் சுட்ட புண்ணும் நாவினால் பேசக்கூடிய சுட்ட வடு, அதாவது நெருப்பும் கொடுஞ்சொல் ஆகிய இரண்டுமே சுடும் தன்மையினால் ஒற்றுமை உடையவை. ஓகேங்களா. அப்படி கூறிட்டு அதன் பின்னர் நெருப்பினால் சுட்ட காயம், அந்த புண் ஆறிவிடும். ஓகேங்களா. உள்ளாரும், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், நெருப்பினால் சுட்ட காயம் ஆறிவிடும். ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த வடு ஆறாது, நாவினால் சுட்ட புண் ஆறாது அப்படின்னு பிறகு அதற்குள்ள வேற்றுமையை கூறுறாங்க இல்லையா. இதுதான் வேற்றுமை
அணி. ஓகேங்களா? அதுக்கடுத்து இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது தான் இரட்டுற மொழிதல் அணியாகும். ஓகேங்களா? ஒரு சொல் அல்லது தொடர் வந்து இரு பொருள், ஒரு சொல் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. காலில் காயத்திற்கு கட்டுப்போட்டு இருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார். அதே நேரம் அருகில் இருந்தவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அவன் வந்து பதில் கூறினான். என்ன பதில் கூறினான்னா செங்கல்பட்டு அப்படின்னு கூறான். இந்த செங்கல்பட்டு அப்படின்ற பதில் வந்து இருவருக்குமே பதிலாக அமைஞ்சிருச்சு. அதாவது நடத்துனர் நீ எங்கே போகிறன்னு கேட்டதுக்கும் செங்கல்பட்டுன்ற பதில் அமைஞ்சிருச்சு. பக்கத்தில் இருந்தவர் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டதுக்கும் செங்கல்பட்டதனால் காயம் ஏற்பட்டது என்று இருவருக்கும் சேர்த்து இந்த ஒரு சொல் வந்து பதிலாக அமைஞ்சிருச்சு. இவ்வாறு ஒரு சொல் இரு பொருள் படுமாறு அமைவது தான் இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். ஓகேங்களா? இதை ஸ்லேடை அணி எனவும் கூறுவர். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைதனக்கு நாணாது சேடியே தீங்காயது எல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு. இது வந்து தேங்காயும் நாயும் பற்றி இரண்டுக்கும் பொருந்துவனாக அமைந்துள்ள ஒரு பாடல் இது. அதாவது தேங்காயில் ஓடு இருக்கும் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும், வெளுத்திருக்கும், நாடும் குலை தனக்கு நாணாது. அதாவது அந்த தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும். ஓகேங்களா? அதே போல் நாய் சில சமயம் ஓடி கொண்டிருக்கும், சில சமயம் ஒரு இடத்துல படுத்து கொண்டு இருக்கும். ஓடு இருக்கும். ஓகேங்களா? வெளுத்திருக்கும், அதனுடைய வாய் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும். குறைப்பதற்கு நாணாது, குலைதனக்கு நாணாது, குறைப்பதற்கு நாணாது. இவ்வாறு ஒரே சொல் தொடர் வந்து இரு பொருள் தேங்காய்க்கும் பொருந்தது நாய்க்கும் பொருந்தது. இவ்வாறு அமைவது தான் இரட்டுற மொழிதல் அணி அல்லது ஸ்லேடை அணி என்பர். அடுத்து ஒன்வேர்டு பாருங்க. பிரிதி மொழிதல் அணியில் டேஸ் மட்டுமே இடம்பெறும், உவமை மட்டுமே இடம்பெறும். அதன் மூலமாக கருத்தை வந்து உணர வைப்பாங்க. ஓகேங்களா? உவமை மட்டுமே பிரிதி மொழிதல் அணியில் இடம்பெறும். இரண்டு பொருள்களுக்கு இடையுள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி. ஒரே செயலை இரு பொருள்படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை. அடுத்து தான் தாம் இரண்டு சொற்களையும் எங்கே பயன்படுத்துவதுன்னு பாருங்க. தான் என்பது ஒருமையை குறிக்கும், அதனால் தாம் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். ஓகேங்களா? அதனால் தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகிய சொற்களை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். அதே போல் தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகிய சொற்களை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்கள். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், மாணவன் தனது கையால் பரிசு பெற்றுக்கொண்டான். ஓகேங்களா? இதில் வந்து தலைவர் என்பது ஒருவரை தான் குறிக்கும். இது வந்து ஒருவராக இருந்தாலும் இது மரியாதை பண்பு, மரியாதை நிமித்தமாக மரியாதை பன்மை வரும், தமதுன்னு வரும். ஓகேங்களா? மாடுகள் தமது தலையை ஆட்டின, கன்று தனது தலையை ஆட்டியது. ஓகே, நிரப்புக பாருங்க. சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள், தனது கையில், ஒருமை நல. ஓகேங்களா? அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக, இது தனதுன்னு வரலாம், இருந்தாலும் அம்பேத்கர் மரியாதை நிமித்தமாக தமது தான் வரும். ஓகேங்களா? தமது உழைப்பை நல்கினார். உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் பன்மை, தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள், இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். தாம். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர், தம்மால். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. பின்வரும் வினாக்களை படித்து இரு வினாக்களுக்கு ஒரு விடை தருக. அதாவது இரட்டுற மொழிதல் போல. இதை குழம்பும் கூட்டும் மணப்பது ஏன், குருதி மிகுதியாய் கொட்டுவது ஏன். அதாவது குழம்பும் கூட்டும் மணப்பது பெருங்காயத்தால், குருதி மிகவும், அதாவது ரத்தம் கொட்டுவது வந்து பெரும் காயத்தால், பெரிய காயத்தால். ஓகேங்களா? ரெண்டு வினாவுக்கும் சேர்த்து ஒரே பொருள், ஒரே சொல். அதுக்கடுத்து ஆடை நெய்வது எதனாலே, அறிவை பெறுவது எதனாலே. ஆடை நெய்வதுக்கு நூல் தேவை, நூலால். அறிவை பெறுவதும் நூலால். மாடுகள் வைக்கோல் தின்பது எங்கே, மன்னர்கள் பலரும் இறந்தது எங்கே. போர், அது வைக்கோல் போர், இது வந்து போர்க்களம்.
கதிரவன் மறையும் நேரம் எது? கழுத்தில் அழகாய் சூடுவது எது? மாலை. மாலை நேரத்தில் கதிரவன் மறையும், கழுத்தில் சூடுவதும் மாலை. வானில் தேய்ந்து வளர்வது நிலவு. வாரம் 4 கொண்டது, அதாவது திங்கள். நிலவுக்கு இன்னொரு பெயர் திங்கள். வாரம் 4 கொண்டதும் திங்கள், மாதம். ஓகேங்களா? அதுக்கடுத்து கலைச்சொற்கள். குறிக்கோள் அப்ஜெக்டிவ், நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ், முனைவர் பட்டம் டாக்டரேட், வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங், பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 9 முழுமையும் பார்த்துட்டோம். தேங்க்யூ.